தங்கம் உருக்கி தழல் உரைத்து எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ என்று அருமையாக கவிஞன் பாடுவது போல, அருமையான இந்த மாலை வேளையில் அந்தி சாய்ந்து சரிந்து கிடக்கின்ற இந்த தென்றல் தவழும் இந்த நேரத்தில் அன்னையினுடைய ஆலயத்தில் நாங்கள் சேருவோம், எங்களது கரங்களை குவிப்போம் என்று சொல்லி கடவுளுடைய புகழ் பாடி அடுத்து வர இருக்கின்ற ஆண்டு விழாவிற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற அருமையான இந்த ஒரு வேளை அன்னையினுடைய பாதங்களிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். அவருடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். இயேசுவிலே பிரியமானவர்களே, மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். ஆலயம் மிக பொலிவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. மேலெல்லாம் நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக்காக படங்கள் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்களை பார்க்கிறேன். ஒரு புதுவிதமான ஒரு தோற்றம், ஒரு சற்று இன்னும் ஒரு புதிய ஆலயத்துக்கு நுழைந்திருப்பது போல ஒரு உணர்வு. ஆகவே மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். அப்படித்தானே? உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நேற்று அந்த கொண்டாட்டத்தில் இருந்திருப்பீர்கள். நேற்று கொண்டாடின விளைவு தான் இன்றைக்கி கொஞ்சம் சொட்டையாக இடம் தெரியுது. நேற்று கூட்டமாக இருந்திருப்பீர்கள், இன்றைக்கு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்லை. மைக்கேல் ஆஞ்சலோவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மைக்கேல் ஆஞ்சலோ மிகப்பெரிய ஒரு சிற்பக்கலை வல்லுனர். பல சிற்பங்களை, பல நிகழ்ச்சிகளை, பல காட்சிகளை சிலைகளாக வடித்திருக்கிறான். ஒரு முறை மோயிசனுடைய உருவத்தை சிலையாக வடித்த பொழுது அவனுக்கே ஆச்சரியம். மிக தத்ரூபமாக உண்மையாக இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய், ஆக எனக்கு முன் மோயிசனே நிற்கிறானே என்று சொல்லி, மோசஸ் ப்ளீஸ் ஸ்பீக் என்று சொல்லுகிறார். மோயிசா பேசிவிடு என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவனாகவே தானாகவே வந்து தன்னுடைய சிலையை பாராட்டியவன் மைக்கேல் ஆஞ்சலோ என்று சொல்வார்கள். அந்த ஆஞ்சலோ ஒரு முறை இன்னும் ஒரு வித்தியாசமான காட்சியை சிலையாக வடிக்கிறான். இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல படங்களிலே, கேலண்டரில் பார்த்திருப்பீர்கள், இன்னும் சில ஆலயங்களிலே பார்த்திருக்கலாம். என்ன காட்சி என்று சொன்னால், அன்னை தன் மடியிலே, அன்னை மரியாள் தன்னுடைய மடியிலே இறந்த தனது மகன் இயேசுவை சுமந்து கொண்டு அமர்ந்திருப்பது போல ஒரு காட்சி. அன்னை மரியாள் இறந்த தன் மகனை மடியிலே சுமந்து அமர்ந்து இருக்கிறாள். இதை சிலையாக வடித்திருக்கிறாள். அதுவும் பளிங்கு கற்களிலே வடித்திருக்கிறாள். மிக அருமையாக அதை காட்சிக்கு வைத்த பொழுது பலர் அதை வந்து பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆஞ்சலோவும் நின்று கொண்டிருக்கிறார். பலர் விதமான விமர்சனங்கள், பாராட்டுக்கள் குவிகிறது. அதிலே ஒருத்தர் கூறினார், மடியிலே இறந்து போன மகன், ஆனால் அன்னை மரியாள் முகத்திலோ இளமை இருக்கிறது, அழகு இருக்கிறது, சோகம் இல்லை என்று சொன்னார். அன்னை முகத்திலே அழகு இருக்கிறது, இளமை இருக்கிறது, சோகம் இல்லை என்று சற்று காட்டத்தோடு கோபத்தோடு சொல்லுகிறார். ஆஞ்சலோ பார்க்கிறார். இது இயற்கை. அவர் எப்படி பார்த்திருக்கிறானோ, எப்படி உணர்ந்திருக்கிறானோ அப்படி அவன் பிரதிபலிக்கிறான். கவிஞன் என்பவன் தனது கவிதைகளை அனுபவத்தோடு சேர்த்து கற்பனைகளை உழைத்து போட்டு கொடுக்கிறான். இதுதான் உண்மை, வேறொன்றும் இல்லை. ஆஞ்சலோ பார்க்கிறார். உடனடியாக என்ன பதில் சொல்லியிருப்பார்? இல்லை அப்படிலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவருக்கு அது கொடுக்கின்ற விளக்கம் அருமையான ஒரு விளக்கம். சொல்லுகிறார், ஏன் அந்த முகம் இளமையாக இருக்கிறது, அதிலே சோகம் இல்லை என்று சொன்னால், அந்த அன்னை மரியாளினுடைய தூய்மையினுடைய ஆழம் இளமையாக வெளிப்படுகிறது சொல்கிறார். அன்னையினுடைய தூய்மை இளமையினுடைய உச்சமாக அவள் முகத்திலே அழகாக வெளிப்படுகிறது என்று சொல்லுகிறான். இரண்டாவது சொல்லுகிறான், அந்த அன்னையினுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதாவது தான் மடியிலே சுமந்து கொண்டு இருக்கின்ற மகன் ஒரு நாள், மூன்றாம் நாள் உயிர்ப்பேன் என்று நண்பர்களுக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் சொல்லி இருக்கிறான். ஆகவே இதோ நான் மடியிலே கிடத்தி இருக்கிறேன், மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட போகிறான் என் மகன், மீண்டும் நிச்சயமாக உயிர்த்தெழுவான், உயிர்த்தெழுந்த மானுடத்திற்கு முழுமையான ஒரு வாழ்வை கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அவருடைய ஆழமாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையினுடைய ஆழம் அங்கு அழகாக இளமையாக வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். மூன்றாவதாக, அன்னை மரியாள் எப்பொழுது இந்த மானுடத்தில் இந்த மீட்புக்காக தனது பயணத்தை தொடங்கினாலோ
ஆம் என்று சொன்னாலோ அந்த ஆம் என்ற ஒற்றை வார்த்தையினுடைய ஆழம்தான் அவருடைய முகத்திலே ஆழமாக, அழகாக, இளமையாக வெளிப்படுகிறது சொல்கிறார். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். சரிதானா? கடைசியில் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு உண்டு. என்ன சொன்னேன்? என்ன சொன்னவன கேட்குறீங்க ஃபாதர்? அவளுடைய இளமைக்கு காரணம் என்ன? தூய்மையின் ஆழம். 2வது நம்பிக்கையின் ஆழம். 3வது ஆம் என்ற சொல்லினுடைய வாக்குறுதியினுடைய ஆழம். அவள் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதே, அந்த வாக்குறுதிக்கு ஆழம் கொடுப்பவளாக, அதற்கு இன்னும் உயிர் கொடுப்பவளாக இருக்கிறாள். ஆகவேதான் இளமையோடு இருக்கிறாள், அழகாக இருக்கிறாள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, தாய் பெற்றெடுக்கின்ற பொழுது வழக்கமாக சொல்லுகிறோம் 3 காரியங்களை கொடுக்கிறாள். ஒரு தாய், அருமையாக புறநானூற்றிலே ஒரு பாடல் இருக்கிறது, பொன்முடியார் சொல்வார், ஈன்ற புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடனே என்று சொல்வார்கள். இந்த உலகிற்கு, பிரபஞ்சத்திற்கு அறிமுகப்படுத்துவது தாயினுடைய கடமை. அப்படி எடுத்து வருகின்ற பொழுது அவள் 3 காரியங்கள் அந்த உயிரிலே கொடுக்கிறாள். குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறாள். தன்னுடைய தொப்புள் கொடி வழியாக, தன்னுடைய இரத்தத்தின் வழியாக உயிர் கொடுக்கிறாள் அந்த தாய். 2வதாக தன்னுடைய பால், தன்னுடைய மார்பகத்திலிருந்து பால் கொடுக்கின்ற பொழுதெல்லாம் தன் உணர்வுகளை கொடுக்கிறாள். உயிர் கொடுக்கின்றாள், உணர்வுகளை கொடுக்கின்றாள். 3வது, பிறந்த பிறகு அவள் சொல்லுவது தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அடுத்து யார் உங்க அப்பா என்று சொல்லிக் கொடுப்பார். தங்கச்சி, சித்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதில்ல, அப்பா யார் என்று சொல்லுகிறார். உறவுகளை சுட்டி காண்பிக்கக்கூடியவளாக இருக்கிறார். ஆகவே உயிரும் உணர்வும் உறவும் சேர்ந்து இந்த முப்பாலை கொடுக்கக்கூடியவள் தான் அந்த அன்னை மரியாளாக இருந்திருக்கிறாள். ஆகவேதான் அவளுடைய முயற்சியிலே, வாழ்விலே என்று நாளும் முழுமையாக தன்னையே கொடுக்கக்கூடியவளாக இருந்திருக்கிறாள். இந்த வாழ்வு என்பது நம்பிக்கையோடு கூடிய, உயிரோடு கூடிய, உறவோடு கூடிய தூய்மையின் அச்சாரமாக முழுமையாக அவருடைய விசுவாசத்தினுடைய ஆம் என்று சொன்னாலே அவருடைய ஒட்டுமொத்த உருவமாக அவருடைய முகம் வெளிப்படுகிறது. ஆகவே அவளது வாழ்விலே ஆழமானதாக, அழகாக, இளமையானதாக தெரிகிறது என்று மிக அருமையாக சொல்லுவார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த தாய் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறாள்? இதுதான் ஒரு கேள்வி. நாம் சொல்லுகிறோம் நம்பிக்கையினுடைய நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம். நட்சத்திரம் மேலே கிடக்கு, நமக்கு வருமா? மிக அருமையாக மீண்டும் ஒரு கவிஞன் சொல்லுவான், பிழைப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற மக்களை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற அரசியல்வாதிகளை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற மீடியாக்கள், இன்றைக்கு இருக்கின்ற தகவல் தொடர்பு சாதனங்கள், மீடியாக்களை வைத்து பிழைத்து கொண்டு இருக்கின்ற கார்ப்பரேட்டுகள், அதாவது இன்றைக்கு இருக்கின்ற முதலாளிகள் என்று சொல்லுவான். ஆக இன்றைக்கு வாழ்வுக்காக ஒவ்வொருவரும் அழைத்து கொண்டு இருக்கிறான். காலையிலிருந்து மாலை வரை இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, என் குடும்பத்திற்கு நான் என்ன சம்பாதித்து கொடுக்க போகிறேன் என்று தாயும் தந்தையுமாக இணைந்து ஒரு பயணத்தை எடுத்து செல்கிறார்கள். இந்த பயணத்தில் இந்த அன்னை மரியாளை விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு, ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்ற நமக்கு நம்பிக்கை கிடைக்குமா? இதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. அன்னை மரியாள் தன் மகனுக்கு அந்த நம்பிக்கையை முதலில் கொடுக்கிறாள். முதலில் கொடுக்கிறாள். அதற்கு பிறகுதான் அவளை தேடி வருகின்ற அந்த அகிலமெல்லாம் இன்றைக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவளாக இருக்கிறாள். சற்று யோசித்து பாருங்கள். யோவான் அதிகாரம் 2வது அதிகாரம் 1-12 வரை யார் வைத்திருக்கிறீர்களா? எதை பற்றி பேசுகிறது? யோவான் 2ஆம் அதிகாரம் 1-12 வரை மிக அருமையாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது? ஒரு புதுமை நடக்கிறது. காணாவூர் திருமணம். வெரி குட் தம்பி. யார் அங்கேயா? சரி, பையனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறோம். காணாவூர் திருமணம். அதில் என்ன நடக்கிறது? தண்ணீர் தீர்ந்து விடுகிறது, ரசம் தீர்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாள் அன்னை? எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் அந்த தாய்க்கு மட்டும் நடக்கிறது. அதிலே 3வது வசனத்தை வாசியுங்கள். ரசம் தீர்ந்து விட்டது என்பதை அன்னை மரியாள் உணர்ந்து கொள்ளுகிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாள் ஏதோ 10ஓடு 11 வந்து போகின்றவள் அல்ல.
மாறாக நடப்பது என்ன, அங்கு என்ன தேவை இருக்குது என்பதை தன்னையே முழுமையாக இணைத்து கொண்டு புரிந்து கொள்கிறாள். தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவள் போல சிந்திக்கின்றாள். ஆகவே அந்த சிந்தனையிலே அவளுக்கு கிடைப்பது, இங்கே ரசம் தீர்ந்து விட்டது, என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுடைய துன்பங்களிலே, தேவைகளிலே, நிகழ்வுகளிலே பங்கெடுத்துக் கொள்கின்ற அருமையான ஒரு அன்னை. அதே நேரத்தில் மீண்டுமாக அதற்கு என்ன செய்ய முடியும், தன் மகனை நோக்கி சொல்லுகிறாள், ரசம் தீர்ந்து விட்டது. வாசியுங்கள். ரொம்ப ஃப்ளாட்டாக சொல்லி போயிறாங்க. அவர் சொல்லுவதுபடி செய்யுங்கள், வேற ஒன்றும் இல்லை, அவர் சொல்லுவதுபடி செய்யுங்கள். அப்போனா என்ன ஆச்சு, ஏற்கனவே அம்மா வந்து டிரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க, உன் வேலை இதை செஞ்சு முடிக்கணும், செய்து முடிப்பதில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ செய்து முடிப்பாய் என்று அவர் கேட்கிறார். நான் என்னமா செய்ய முடியும் கேட்கின்ற பொழுதுதான் அன்னை மிக அருமையாக சொல்லுகிறாள், உன்னுடைய சமூக பணி இங்கு தொடங்க வேண்டும் என்று சுட்டி காண்பிக்கின்றாள். ஆக தான் மட்டும் இந்த குடும்பத்தில் இணைந்தவள் அல்ல, தன் இந்த உலகத்தில் தான் மட்டும் இருப்பவள், உலகத்தோடு தன்னையை இணைத்துக் கொண்டு பயணம் செய்கின்ற அருமையான அன்னை தன்னோடு இருக்கின்ற அவர்களுக்கு அதோ அந்த நேரத்தில் உடனிருந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் சிந்தித்து அதை தன் மகனுக்கு எடுத்து வைக்கின்றார். ஆகவே இயேசு மீண்டுமாக அங்கு புதியதொரு புதுமையை செய்கின்றார். அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், கடைசியை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியெனில் அங்கு இயேசுவிடத்தில் நான் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், செய்ய வேண்டியதை செய்கின்ற அருமையாக சொல்லுகிறாள். அந்த நம்பிக்கைக்கு வீண் போகாதவராக இயேசு மீண்டும் அங்கு ஒரு மிகப்பெரிய புதுமையாற்றுவதை பார்க்கிறோம். தண்ணீர் ரசமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ரசமா என்று எல்லோரும் வியக்கின்ற வண்ணம் அங்கு ரசம் கிடைப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவிடத்தில் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அங்கு இருக்கிற குடும்பத்தினரிடையே ஒரு நம்பிக்கையை கொடுப்பதை பார்க்கிறோம் அன்னை மரியாள். இன்னும் சொல்ல போனால் தன் மகனுக்கு நம்பிக்கை கொடுத்து, நம்பிக்கை கொடுக்கின்றவனாகவே, மற்றவருடைய தேவைகளில் உடன் இருப்பவனாகவே உனது சிந்தனை இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக சமூக சிந்தனையாக எடுத்து வைத்து விடைபெறுவதை பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க பார்த்தோம். தான் எங்கோ இருக்கிறேன் என்பதல்ல, கேள்விப்பட்ட உடனே முதிர்ந்த வயதில் இதோ என் சகோதரி ஒருத்தி மகவு ஒன்று பெற்றெடுக்க காத்திருக்கிறாளே, அப்படியெனில் அவள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாள் என்பதை நினைத்து பார்த்து மலைகளிலும் காடுகளிலுமாக ஓடிப்போய் கடைசியிலே அந்த சகோதரியோடு, எலிசபெத்து என்ன முதிர்ந்த சகோதரியோடு அமர்ந்து இருந்து பார்த்து கடமைகளை செய்து 3 மாத அளவும் இருந்து தங்கிவிட்டு வருவதை பார்க்கிறோம். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்வை தனதாக்கி கொண்டவள் தான் நம்முடைய அன்னை மரியாள். ஆகவேதான் அவர்களை அண்டி வருகின்றவர்களுக்கெல்லாம் அந்த நம்பிக்கையை எவரோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு தந்தாயாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு 9 வயது சிறுவன் திடீரென அவருடைய தாய் இறந்து விடுகிறாள். தாய் இறந்து போன பிறகு ஐயோ என்ன செய்வது, அழுகிறான். தனக்கு எல்லாமாக இருந்தவள் என்னுடைய தாய்தான் என்று நினைத்து அழுகிறான். தாயை புதைத்து விட்ட பிறகு தந்தை இடத்துல செல்லவில்லை, மாறாக அவன் ஆலயத்திற்கு செல்கிறான். ஆலயத்தில் சென்று கண்ணீர் விட்டு அடிக்கிறான். கடவுளே, இது உனக்கு நியாயமா, எனக்கு நெருக்கமாக இருந்த என் அன்னையை நீர் எடுத்துக்கொண்டாய் என்று கண்ணீர் விட்டு புலம்பி கடவுளிடத்தில் கேள்விகளை கேட்கிறான். கேள்வி கேட்டவன் இறுதியில் சற்று அமைதியாக உற்று பார்க்கிறான். யாரோ ஒருவர் அவரிடத்தில் பேசுவது போல ஒரு உணர்வு. நிமிர்ந்து பார்க்கிறான். அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை தனது தாயாக ஏற்றுக்கொள்கிறான். என் தாய் இறந்து விட்டாள், பரவாயில்லை, இதோ நீர் கொடுத்திருக்கிற அன்னை மரியாள் எனக்கு இருக்கிறாள் என்று சொல்லி அன்னை மரியாளுடைய பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு வீடு சென்று விடுகிறான். தொடர்ந்து தனது வாழ்க்கையை எடுத்து பயணிக்கிறான். வயது அதிகமாகிறது. ஒரு குருத்துவ இல்லத்தில் இணைகின்றான். செமினரியில் போய் சேர்றாரு, படிக்கிறாரு. கடைசியில் குருவாக மாறுகிறார். உருவாக மாறுகின்ற பொழுது மீண்டுமாக இன்னும் சில ஆண்டுகள் போகிறது. ஆயராக மாறுகிறார். அதற்கு பிறகு கர்தினலாக மாறுகிறார். இறுதியில் திருத்தந்தையாகவும் மாறிவிடுகிறார். யாரது? 2ஆம் ஜான் பால். 2வது ஜான் பால் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு திருந்தை. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை வாசித்தவர் எவரும் கண்ணீர் விடாமல் இருந்ததில்லை. அவருடைய வேதனைகள், அவருடைய பாடுகள், அவருடைய வாழ்க்கை சித்திரம், வெற்றி, அச்சம் அத்துணையுமே உங்களுக்கு உள்ளம் தொடுவதாக இருக்கும். தன்னை முழுமையாக கொடுத்திருக்கின்ற அருமையான திருத்தை சொல்லுவார். அன்னை மரியாள் என்றால் கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி சொல்லுவார். அன்னை மரியாள் அப்படியே வர்ணிப்பார். அவருடைய முக அழகு, அவருடைய கண்கள், அவள் என்னை பார்க்கின்ற போல இருக்கிறதே என்று சொல்லி மிக அருமையாக வர்ணிப்பார். அன்னை மரியாள் என்றால் 2ஆம் ஜான் பாலுக்கு அவ்வளவு பிடிக்கும்.
ஆகவேதான் திரு தந்தையாக இருந்த பொழுது திருச்சபையில் அன்னை மரியாளுக்கு அதிக வணக்கம் செலுத்துவதற்கான பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தார். 9 வயதிலே தன் தாயை இழந்திருந்தார். ஆனால் அந்த தாய்க்கு பதிலாக இதோ என்னுடைய தாய் இருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாளை கட்டிப்பிடித்து கொண்டு வந்தவள். அந்த தாய் அன்னை மரியாள், உன் தாய் இறந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்காய் அவரோடு பயணம் செய்து குருத்துவத்திலே உயர்த்தி, ஆயராக உயர்த்தி, இறுதியில திருத்தந்தையாக உயர்த்தி அவரது வாழ்வை புனிதத்திற்கு எடுத்து சென்றவள் தான் இந்த அன்னை. அப்படியெனில் எனக்கு நம்பிக்கை கொடுத்த தாயே, நானும் மற்றவருக்கு நான் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் சொல்லி 2ஆம் ஜான் பால் அவருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்க்கின்ற பொழுது, திருத்தந்தையாக இருக்கின்ற பொழுது ஏழைகளுக்காகவே அவருடைய வாழ்வு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய பயணம், அவருடைய விசுவாசம் எல்லாமே நெருங்கி இருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, என்னிலிருந்து பிறக்கின்ற அந்த வல்லமைக்கு, சக்திக்கு, ஆவியினுடைய தூண்டுதலுக்கு நான் செவி மடுக்கின்ற பொழுது அந்த வல்லமையும் அந்த துடிப்பும் தான் எனக்கு உண்மையாகவே கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய வரவாக இருக்கிறது. அந்த வரவு யாரிடந்து வருகிறதோ அவர் எல்லோருமே என்னை பெற்றெடுக்காவிட்டாலும் பெற்றெடுத்த தாய்களே. ஆகவே 2ஆம் ஜான் பால் அருமையாக சொல்லுவார், என்னை பெற்றெடுக்காவிட்டாலும் பெற்றெடுத்த தாய் போல் என் அருகில் இருந்து என் தோள்களை தட்டி கொடுத்து என் பாதங்களுக்கு வல்லை கொடுத்து பயணம் கொடுத்தாளே அவள் தான் என் அன்னை என்று சொல்லி உச்சத்திலே சொல்லுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்னை நம்பிக்கை இயேசுவுக்கு மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்தவர்கள எல்லோருக்குமாக நம்பிக்கையை கொடுக்கிறாள். நான் எத்தனையோ கதைகளை சொல்லிக்கொண்டே போய் முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் படித்தது சாதாரண ஆரம்ப பள்ளியில், ஆனால் அதிகமாக இல்லை. ஒரு நாள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார். கையிலே ஒரு கடிதம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது ஒரு கடிதம் அவரது கையிலே கொடுக்கப்படுகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் அதை கொண்டு வந்து தாயிடத்தில் கொடுக்கிறாள். அம்மா, என்னுடைய ஆசிரியை இந்த கடிதத்தை உன் கையில் கொடுக்க சொன்னார், நீ மட்டும்தான் வாசிக்க வேண்டுமாம் என்று சொல்லி அவனுடைய கையிலே கொடுக்கிறார். அந்த தாயும் அதை வாங்கி பார்த்துவிட்டு சொல்லுகிறாள். அப்பொழுது இவன் கேட்கிறார், தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறார், அதில் என்னம்மா எழுதியிருக்கிறது கேட்ட பொழுது இந்த அம்மா தாய் சொல்லுகிறாள், உன்னுடைய மகன் மிகப்பெரிய அறிவாளி, அந்த அறிவாளிக்கு இந்த பள்ளிக்கூடம் மிக சிறியது, ஆகவே நீங்களே வைத்து சொல்லிக் கொடுங்கள், மிகப்பெரியவன் ஆகவான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். சரி என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த எடிசன் பள்ளிக்கூடத்திற்கு போகவே இல்லை. மாறாக தாயிடத்தில் இருந்து பள்ளிக்கூடத்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். ஒரு நாள் வருகிறது, அன்னை இறந்து விடுகிறாள். அன்னை இறந்த பொழுது அவளை பெட்டிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதே கடிதம் இருக்கிறது. சரி, என் அன்னை எனக்காக வாசித்தாள் என்று எடுத்து பார்க்கிறான், பிரித்து பார்க்கிறான். அதில் எழுதியிருக்கிறது, உங்கள் மகனுக்கு மூளை கோளாறு, அவனால் படிக்க முடியாது, உங்கள் வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு அந்த தாய் சொல்லி இருக்கிறாள், என் மகன் மிகப்பெரிய பொக்கிஷம், இந்த சின்ன பள்ளிக்கூடம் பத்தாது, ஆகவே நீங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துல வைத்து படிக்க வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுதியிருந்ததாக தன் தாய் பொய் சொல்லி இருக்கிறாள். மாறாக அவள் பொய் சொல்லிவிட்டு அந்த குழந்தையினுடைய வளர்ப்பிலே, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வளர்ப்பிலே தொடர்ந்து பயணம் செய்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் பின்னாட்களிலே மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக மாறுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாயினுடைய பயணம்தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பிலே, ஒரு குழந்தையினுடைய ஆளுமையிலே மிகப்பெரிய காரியங்களை சொல்ல காத்திருக்கிறது. அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும் நம்பிக்கை எப்பொழுது கொடுக்க வேண்டும், அதை எப்பொழுது எந்தெந்த நேரங்களிலே எந்த ஆழத்திலே கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த தாய்க்கு தெரிந்திருக்கிறது. அதைத்தான் அன்னை மரியாள் கொடுத்திருக்கிறாள். அன்னையினுடைய பாதங்களில் சென்று அழுது புலம்பி செபித்து கொண்டிருக்கின்ற எவருமே இல்லை என்று சொல்வதில்லை. மிகவும் இரக்கமுள்ளதாயே இந்த ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். மிகவும் இரக்கமுள்ளதாயே எங்கள் மேல் தயை கூர்ந்தருளும், இரக்கம் கூர்ந்தருளும், உன்னை நோக்கி ஒருவர் எவருமே இல்லை என்று சொல்ல கேள்விப்பட்டருளும், எங்கள் மேல் இரக்கம் கொள்வது சொல்லுகிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்வு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்வாகவே இருந்திருக்கிறது. அதற்கு சற்றும் இழைத்த வாழ்வல்ல. அப்படியெனில் இந்த நம்பிக்கையை நான் எப்படி எடுத்து செல்ல முடியும்? இதுதான் இன்றைக்கு கேள்வி. என் தாயும் தந்தையும் இன்றைக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்களா? இன்றைக்கு நான் ஒரு தாயாக தந்தையாக என் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் ஒரு தந்தையாக தாயாக என் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, என்னிடம் வருகின்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, வாழ்வை கொடுக்க முடியுமா? பயணத்தை எடுத்து செல்ல முடியுமா? வைரமுத்து அருமையாக சொல்லுவார், கண் காது மூக்கு ஒட்ட வைத்த கருப்பு பிண்டமாய் உன் இடப்பக்கம் கிடக்கிறேனே, கண் காது மூக்கு ஒட்ட வைத்த கருப்பு பிண்டமாய் உன் இடப்பக்கம் கிடக்கிறேனே, உனக்கு தெரியுமா நான் ஒரு வைரமுத்துவாக மாறுவேன் என்று? உனக்கு தெரியாது.
ஆனால் எனக்கு தெரியும், நான் உன் வயிற்றில் பிறந்ததால் தான் ஒரு வைரமாக, ஒரு முத்துவாக மெலிர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் என்று அருமையாக தாயினுடைய பெருமையை வைரமுத்து சொல்வார். கண்காது மூக்கு ஒட்ட வைத்த கருப்பு பிண்டம் நான், ஒன்றுமில்லாதவன் நான், ஒரு கருப்பன் நான், ஒரு நிறமற்றவன் நான், ஒரு கிராமத்தான் நான், ஒரு கிராமத்து முட்களிலே வாழ்ந்தவன். ஆனால் என்னை நீ ஏதோ பெற்றெடுத்து போட்டாய், ஆனால் உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், நீ உன் வயிற்றில் நான் பிறந்ததால் தான் இன்று வைரமாக முத்துவாக மெலிந்து கொண்டிருக்கின்ற மிக அருமையாக சொல்லுவார். தாயினுடைய பக்குவம் இருக்கிறதே, விரல்கள் மட்டுமல்ல இதயங்களும் துடித்து கொண்டிருக்கிறது. மீண்டுமாக அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், எழுதுகோள்களிலே மைகளை அல்ல இதயத்தை தயவு செய்து பொருத்துங்கள் என்று சொல்லுவார். தன் வாழ்விலே எல்லா நேரங்களிலும் அன்னை மரியாள் சிந்தனைகளிலே அவள் எப்பொழுதுமே இதயத்தை பொருத்தி வைத்திருந்தாள். ஆகவேதான் இதோ வல்லமை நிறைந்த தெய்வம் சாதாரணவரை சாமானியரை ஒன்றுமில்லாதவை உயர்த்துவார், வல்லவரை கீழ் இழுக்குவார், செருக்குற்றவரை உடைத்து எறிவார் என்று சொல்கிறார். காரணம், அங்கிருந்த சாமானியரோடு தன்னையே இணைத்து கொண்டவள் அன்னை. ஆகவே தன்னுடைய சொற்களிலே தன்னுடைய செயல்களிலே வல்லமை கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஓடோடி சென்ற அந்த எலிசபெத் மாலை சந்தித்த ஒரு நேரமாக இருக்கட்டும், அல்லது மீண்டுமாக தன்னுடைய வாழ்விலே ஒரு கானான் இடத்துல திருமணத்தில் ஒரு புதுமை செய்ததாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே அவள் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை யாராலும் மறுக்க முடியாது. இயேசுவிலே பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கையை இயேசுவும் செய்து காண்பிப்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 13 21 வரை பார்க்கிறோம். இயேசு அப்பங்களை பழுகச் செய்கிறார். அப்படி பழுகச் செய்கின்ற பொழுது என்ன செய்கிறார்? இயேசு தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்கிறார், இரவு நேரம் ஆகிவிட்டது, நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். இரவு நேரமாகிவிட்டது, உணவை கொடுங்கள் சொல்கிறார். அப்பொழுது சீடர்கள் சொல்கிறார்கள், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதை கொடுப்பது, இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அனுப்பிவிடும், பக்கத்து வீட்டுக்கு போகட்டும், ஊருக்கு போகட்டும் என்கிறார். இல்லை, நீங்களே கொடுங்கள் சொல்கிறார். தன்னை நோக்கி வருகின்றவருக்கு வாழ்வு கொடு, நம்பிக்கையை கொடு, என்ன செய்ய போகிற கொடு என்று சொல்கிறார். உடனே சொல்கிறார், இடத்துல என்ன இருக்கு? 2 மீன், 2 அப்பங்கள், ரொட்டிகள் இருக்கிறது, மீன் துண்டுகள் இருக்கிறது, எடுத்து வா சொல்கிறார். பந்தி அமரச் செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது இருப்பதை பகிரச் செல்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற, நம்பிக்கை கொடுக்கின்ற சொற்களை கொடுத்து செயல்களை அவர்களை முனைப்பு காட்டுகின்றார். அப்படி செய்கின்ற பொழுது அவரவர் கொண்டிருந்த அத்துறை ரொட்டி துண்டுகளும் மீன் துண்டுகளுமாக ஒன்று சேர்க்கப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. 5000 பேர் அங்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி எனில் நம்பிக்கை தரக்கூடிய அந்த சொற்களையும் செயல்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு அடித்தளம் அவன் எங்கு பெற்று வளர்க்கப்பட்டாலும் உதரம் இருக்கிறதே, கரு இருக்கிறதே, கருவறை இருக்கிறதே, தாயினுடைய கருவறை இருக்கிறதே, அதுதான் நினைத்து பார்க்கப்பட வேண்டும். அப்படியெனில் அந்த தாயினுடைய கருவறை நம்பிக்கை கொடுத்திருக்கிறது இயேசுவிடத்தில். அதே இயேசு நமக்கும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையில், சொற்களில் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? என் குடும்பத்திற்குள்ளே நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் நான் பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடிகிறதா? வாழ்வு தரக்கூடிய நிறைவான சிந்தனை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விசுவாசம் வெளிப்படுகிறது. அவரெல்லாம் தாயின் பிள்ளைகளாக எழுந்து நடக்கிறார்கள். அங்கமெல்லாம் நோவெடுத்து அலறி துடிக்காமல் தங்க மழலை உண்டு தாய்மடியில் தவறுவதில்லை. அங்கம் நோவெடுத்து துடித்து துடித்து ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது, மீண்டும் சொல்கிறேன், அவள் கொடுப்பது வெறும் வாழ்க்கை அல்ல, வெறும் உயிர் அல்ல, மாறாக உணர்வுகளை கொடுக்கிறாள். அதாவது தான் எப்படி நம்பிக்கையோடு வாழ்க்கையை சந்தித்து கொண்டால் அதே போல என் மகவும் என் பிள்ளையும் அதை மீண்டுமாக நம்பிக்கையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாள். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், அம்மா அழகே, ஓவியமே, ஆழமே, உச்சமே, நம்பிக்கையே, நம்பிக்கை நாயகியே, நம்பிக்கை நட்சத்திரமே, உன்னிடமிருந்து நாங்கள் நம்பிக்கை பெற வேண்டும். அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதில் தான் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழுகிறோம் என்று சொல்லி உறுதி எடுப்போம். ஆம் என்று அன்னை அன்றைக்கு சொன்னால், இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆம், நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உம்மிடமிருந்து நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிறோம், அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி உறுதி கொடுப்போம். நிச்சயமாக அங்கில்தான் நம்முடைய இளமையும் அழகும் இருக்கிறது. சிறப்பாக செபிப்போம்.